ஏ ராஜி சுஜி வந்து சாப்பிடுங்கடி. காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. இருக்க சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு இன்னும் தெருவுல சுத்திக்கிட்டு கிடக்குறாளுவ. என்னத்த செய்ய, லீவை வேற விட்டு தொலைஞ்சிட்டானுவ. எல்லாம் நம்ம உசுர எடுத்து கொட்டிக்குதுங்க. ஏய் ராஜி, இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வரலன்னா அதுக்கப்புறம் இருக்குது. ராசத்தி அடியே தா ஒண்ணுக்கு போகணும். வாடி வந்து கூப்பிட்டுட்டு படி. எழுந்திருக்க முடியல என்னால. இந்த வார இருங்க. நீங்க எந்திரிக்காதீங்க, நான் வந்து கூப்பிட்டுட்டு போறேன். அக்கா ஆத்தடியாத்தி, ஏன் மீனாட்சி, இலே பூமாரி, சுபினே, வாங்க. என்ன நீங்க 3 பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க? தங்க வரலையா? அத்தை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா. வாயா உன் ஆச்சி உன்னையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆள் உள்ளதா இருக்காளா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன வேலையெல்லாம் எப்படி போகுது? இந்த பக்கம் வந்து எம்புட்டு நாள் ஆகுது. ஏண்டி அக்காவெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? அக்கா வேலை பார்க்குற இடத்துல லீவே தர மாட்டேங்குதாவ, அதனாலதான் வர முடியல. உங்க மருமைய பூ மாதிரிதான் லீவ் விட்டதுல இருந்து அத்தை வீட்டுக்கு போகணும்னு அழுதுகிட்டே கிடந்தாக்கா. மைனியை கேட்டதுக்கு வேணாம், அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிடுச்சு. யா மைனி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டியாந்தேன். போக வேண்டாம்னு சொல்லிட்டாளா? ஏன் என்ன அவளுக்கு? புள்ளிய பாசமா இங்க வாரம்னு சொல்லுதுவே, வரக்கூடாதுங்கிறாள. என்ன பண்றா உன் மைனிய? வீட்டுலதான் இருக்கு. சரி வா, வெயில்ல வந்திருப்ப. நான் வர உன்னை வெளியே நிக்க வச்சு பேசுறேன். வா. ஏய் கூப்பிட்டு எம்புட்டு நேரம் முடி ஆகுதே. எட்டி முடியலட்டி வாடி. வர மறந்துட்டு உன் பேரும் பேத்தி வந்திருக்கு. அதான் வந்துடுற. இதா உள்ள போயிரு. இந்த கழுவிய பாத்திரம் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வார. என்ன ஆச்சு அத்தைக்கு? நேத்து கீழே விழுந்து விட்டாவ. அதான் இடுப்புல நல்லா அடிபட்டுடுச்சு. எந்திக்க முடியல, உட்கார முடியல. அடிபட்டுட்டாவளா? என்னக்கா அடி எதுவும் அதிகமா? அடிபட்டுட்டாளா? என்ன ஆச்சு அவளுக்கு? சுபினே பார்த்து பொறுமையா போடா. டைனா இல்லையா? ஏன் அவ கூப்பிட்டுட்டு போனா என்னவா? ஏன் எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுட்டு இருக்கிய? இன்னும் நீங்க மாறாம அப்படியே தான் கிடைக்கலோ? இது பாவம்டி. அவளும் தான் சேர்ந்து கீழே விழுந்துட்டா. 2 பேரும் விழுந்துட்டாவளா? எப்படி? 2 பேரும் விழல. சின்ன பொண்ணு வசதியும் சேர்ந்து நல்லா மாத்திக்கட்டு மேல போட்டு நொங்கி எடுத்துட்டாளுவே. ஐயோ யாக்கா, நான் 2 பேரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாளுவே. ஆமாட்டி, ஆமா அதேதான். நான் வசந்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன். இடி வந்தது வராதும் ஆச்சியை குடும்பி பார்க்காம என்னடி வசந்தி வீட்டுக்கு போறோம்னு சொல்றேன்? என் ஃப்ரெண்ட் அம்முக்குட்டியை பாக்குறதுக்கு போறேன். சரி போயிட்டு வா. போய் அங்கேயே இருக்க கூடாது. என்ன நேரமா வீட்டுக்கு வந்துடணும். இங்க மாமாவை காணோம். ஆமா பிரியாணி வாங்க போயிருக்காருடி. ஐயோ நீங்க வந்தது மாமா கிட்ட சொல்லவே இல்லை. மாமாவுக்கு போன் பண்ணி 2 பொட்டலம் பிரியாணி சேர்த்து வாங்கிட்டு வர சொல்றேன். அடியே வரியா இல்லையாடியே? அக்கா கேள்வி ரொம்ப அவசரமான நிலைமையில இருக்குது போல இருக்குக்கா. போ அப்புறம் எங்கேயும் வீட்டை நார் அடிச்சிட போகுது. சரிடி வா உள்ள வா. இந்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு தெரியல. நிலைமை இருக்க மோசமா போகுது. என்ன இன்னும் இவ்வளவு கேவலமா பந்தடிக்கிறானுவன். சே, என்னை விட்டா கூட நான் 4 பந்து சேர்த்து அடிச்சு குடிச்சிருப்பேன். என்னத்த சொல்ல, எல்லாம் நம்மள மாதிரி உள்ள ஆளதான் சொல்லணும். சிஎஸ்கே தான் கெத்து, பெங்களூரு வெத்துன்னு சொல்லி உசு பெத்தி உடம்பு ரணங்கள் மாக்கி விட்டுட்டானுவன். இப்ப பெங்களூர்காரன் அடிச்சு நவுத்துறான். சிஎஸ்கே ஆட தெரியாம ஆடிக்கிட்டு இந்த மண்டை மேல கொண்டை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு நிக்கிறான். ஐயோ கடவுளே. என்ன இன்னும் நீ கிரிக்கெட் பார்த்து முடிக்கலையா? ஏன் நடுப்பா அப்படி பண்ற? விடிய கிரிக்கெட்டை தான் வச்சு பாக்குற. விடுஞ்சு பிறவும் திரும்ப கிரிக்கெட் வச்சு பார்த்தா நான் எப்ப நாடகம் பாக்குறதே? ஆமா, நாடகம் பத்தி தான் உனக்கு சோறு போட போகுது பாரு. போட்டி அந்த நானே சென்னை ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்ட்டு வெறியில உட்காந்துருக்கேன். அதான் ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஊர் உலகமே முடிவு பண்ணிடுச்சுல. அப்புறம் என்ன மேட்ச் பாத்துக்கிட்டு கூட இப்படி ரிமோட்ட? சின்ன பண்ண நான் இருக்கிற டென்ஷனுக்கு சென்னையை பத்தி எதுவும் பேசாது என்கிட்ட. எவனா எங்கோ பந்தடிக்கலன்னு சொல்லிட்டு ஏன் நீ டென்ஷனா இருக்க? உனக்கு என்ன அதனால? வெளியாட்ட பாரு. நீயும் அந்த மாதிரி சீரியலா பாரு. ரோகிணி அவன் மாமியா அடிச்சாலா அடிக்கலையா, மன வச்சு துரத்தினான்னு என்ன நேரமோ அதை பத்தியே பேசிக்கிட்டு. என்னைக்காவது கட்டின பெருசா வேலைக்கு போனவன் சாப்பிட்டானு ஒரு நாள் போன் போட்டு கேட்டுப்பியாட்டி சொல்லு. ஆனா இந்த டிவிக்கு ரீசார்ஜ் இல்ல, இந்த நாடகம் பார்க்க முடியலன்னா மட்டும் உடனே போன் அடிச்சாரு. எங்க ரோகிணி நிலைமை என்ன ஆச்சுட்டு தெரியலக்கா. பாத்தியா அவனும் மண்டை பழக்கத்துனுட்டு ஆளை பாரு. நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன். அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி தான் கிரிக்கெட் எனக்கு பிடிச்சது, நான் பாக்குறேன். எங்க வீட்ல யார் இருக்கீங்க? இந்தா வெளியில யாரே வந்திருக்கா பாரு. இப்ப என்னன்னு கேளு. அம்மா யாருமா இருக்கீங்க? இருங்க வரேன். யார் வேணும்? நிம்மதியா கிரிக்கெட் பார்க்க விடுறாளா பாரு. சே நீங்க சின்ன பொண்ணு தானே? நீங்க ரமாமணி தானே? நீ ஆமாடி சின்ன பொண்ணு. ஓ வீடா இது? ஏய் ரமா, ஆமாடி என் வீடுதான். ஐயோ உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? ஸ்கூல்ல பார்த்ததோட சரி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க சின்ன பொண்ணு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமாடி ரமா. ஆமா நீ என்ன இந்த பக்கம்? நான் இந்த ஊர்ல தான் தங்கி இருக்கேன். போன வாரம் தான் குடி வந்தேன். இந்த ஊர்லயா? போன வாரம் குடி வந்தியா? எனக்கு தெரியாம எப்படி? இது எந்த இடத்துல இருக்குடி? காளியம்மன் கோயில் தெரு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல 3வது வீடு தான். ஆமா அந்த வீட்டுல இருந்தவ வீடு காலி பண்ணிட்டாவ. அங்க தங்கிருக்கியா? ஐயோ பாரு, உன்னை நான் பாப்பன்னு நினைச்சு கூட பாக்கலமா. உள்ள வா. ஐயோ இருக்கட்டும் சின்ன பொண்ணு. சரி நான் இப்ப கிளம்புறேன். அப்போ நீ தான் கூப்பிட்டியா? என்ன விஷயம்? என்னடி சொல்லு. ஐயோ வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம போனா இப்படி வாடி. ஊருக்குள்ள தானே இருக்கோம், பரவாயில்ல விடு. 4 மணி வரேன், வந்து சாப்பிட்டேன். சரியா? பசங்களா இருக்கா? இருக்குடி. உனக்கு பசங்களா இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? இருக்காவடி. ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், 2 வயசு குழந்தைக்கு. வீட்டுக்காரரு என்ன பண்றாரு? அவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. நான் தனியா வந்துட்டேன். என்னடி சொல்றாமா? டைவர்ஸ் ஆயிடுச்சா? என்னடி
சே, என்னடி அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இங்க தானே இருக்கோம், அப்புறமா சொல்றேன். நீ பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. இப்போ நீ தனியா தான் இருக்கியா? ஆமா, நான் மட்டும் தான் இருக்கேன். வேலைக்கெல்லாம் எங்கேயும் போறியா? வேலை பார்க்குறேன். நான் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் மொத்தமா வாங்கி வீடு வீடா கொண்டு கொடுத்து சேல்ஸ் பண்ற வேலை பார்க்குறேன். அதான் பொருள் வேணுமான்னு கேட்கலாம்னு வந்தேன். அப்புறம் இந்த வீடு என் ஃப்ரெண்டு வீடுன்னு தெரியாம போயிடுச்சு. பரவாயில்லடி, நல்ல வேலை தான். நானும் எனக்கு தெரிஞ்சவகிட்டலாம் சொல்றேன். என்ன, என் தெருவில் எல்லாரையும் வாங்க சொல்றேன், கவலைப்படாது சரியா? சரி சின்ன பொண்ணு. எதுக்கு ஹெல்ப் வேணும்னா கேளு. உன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ. என்ன? சரிடி சின்ன பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ்ரி. பத்திய கடவுளை நீ கொண்டு வந்து எங்க விட்டுருக்காங்கன்னு நான் வேற ஒரு வாரமா ரொம்ப ஃபீல் பண்ணேன். புது ஊரா இருக்கு, புது இடமா இருக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சின்ன பொண்ணு. இப்போ நீ இருக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா, எதுவும் கவலைப்படாது. என்ன, என் வீட்டுக்காரர் ஃபோன் நம்பர் தரேன். அவசரம்னா எதுக்கும் ஃபோன் பண்ணி கேளு. எதுவும் வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லு, வாங்கிட்டு வந்து தருவாரு. இல்லடி பரவாயில்ல. ஏய், என்னடி பரவாயில்ல, எனக்கிட்ட நோட் பண்ணிக்க. எது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுறதை விட அவருக்கு ஃபோன் பண்ணால் உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. வேற தனியாக இருப்ப, குழந்தை வேற இருக்கான், அவனுக்கு எதுவும் மேலுக்க முடியலன்னா கூப்பிட்டுட்டு போவா கொள்ள. எதுக்காக தேவைப்படும் டி, வச்சுக்க, நோட் பண்ணிக்க, நம்பர் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. இப்படி ஒரு உதவி கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சிப்பினே, அம்மா வரலையாடா? அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்தேன். நான் ஆச்சுக்க முடியாம தானே கிடக்கேன். என்ன முடியாம கிடக்குன்னு எங்களுக்கு செய்தியை சொல்லி விட்டேன். அங்க எங்க அம்மா தள்ள தாங்க முடியாம தான் இங்க அத்தை வீட்டுல ஜாலியா இருந்துட்டு போலாம்னு நான் வந்தேன். உன் பொண்ணெல்லாம் இங்க வந்துச்சு, அப்புறம் திரும்பி நான் அங்கேயே போயிடுன்னு சொல்லிவிட்டேன். சிப்பினே, என்ன பேச்சுப்பா இதெல்லாம்? ஐயோ அத்தை, சும்மா இரு, உனக்கு தெரியாது எங்க ஆத்தக்காரிய பத்தி. சரியான அல்பம். ஐயோ கடவுளே, இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கேன். என் மவளை பத்தி என்கிட்ட சொல்றியடா? வரட்டும், அவ வரட்டும், சொல்லி கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு போன் போட்டுடியே, அவகிட்ட சித்த பேசும். போன் போட்டு என்ன பேச போற? சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்ல போறியா? ஆமாடா, என் பிள்ளைய சீக்கிரம் கிளம்பி வானதான் சொல்ல போறேன். இம்புடுனால பாவம் அவ ஒரு வருஷமா பிள்ளையோட பள்ளிக்கூட காலையில அனுப்பிவிடணும், காலையில எடுத்து சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், வீட்டு வேலை செய்யணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும்னு எம்பிட்டு வேலை செஞ்சிருப்பா. உங்களுக்கு பள்ளியோட லீவ் விட்டுட்டாவல்ல, இந்த வந்து ஜாலியா நிம்மதியா இருந்து சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகட்டும். ஒரு மாசம் தான் ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த உங்களுக்கு தியாகம் செய்யறதுக்கு தான் என் பிள்ளைக்கு எல்லாம் சரியா இருக்கும். இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பார்த்து அவைகளுக்கு கவனிச்சே என் பிள்ளை ஒண்ணும் இல்லாத ஓடா போயிட்டா. ஏய் அப்பா அப்பா அப்பா, என்ன கவனிப்பு எங்க அம்மா? 3 நேரமும் நல்லா மூக்க பிடிக்க மணக்க ருசியா ஆக்கி வச்சுட்டு அம்மா வேலை பார்க்க பாரு. பள்ளியோடம் படிக்கிற பிள்ளைய பாவம் ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சு பரிச்சை எழுதி உடம்பெல்லாம் போட்டு வருத்திக்கிட்டு கடந்ததுல ஒரு மாசம் ஜாலியா லீவ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு லீவ் விட்டுருக்கானவே. ஓ மவளுக்கு என்ன எங்களை பள்ளியோடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு நல்ல நிம்மதியா தானே படுத்து வரங்க. ஓ மவ எங்களுக்கு 3 நேரமும் சோறாக்கி கொடுக்குதா? நாங்க பள்ளியோடத்துல தான் சோறு சாப்பிடுறோம். ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்து எங்க ஆச்சியும் எங்க அத்தையும் தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு போடும். என் மவளுக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, இந்த புள்ள ரூபத்துல தோ வந்து உட்காந்துருக்கு பாரு. ஆமா ஆமா. ஏட்டா, நீ உங்க அம்மா வீட்டுக்குலாம் எங்கேயும் போகலையா? இருந்தா போகலாம், எனக்கு தான் அப்படி ஒரு குடுப்பனையே இல்லையே. ஏதோ ஜாலியா எங்கேயாவது ஏற்காடு கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். என்னட்டா என்னடா செய்யறது? உன் மாமங்காரன் சொல்லணும், அதெல்லாம் நான் போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏய், உன் அத்தைக்காரி அங்க இங்கன்னு போயிட்டா தா வந்திருக்கே நீ ஊருக்கு, உனக்கு சோறெல்லாம் யாரோட ஆக்கி விடுவா? என்னால அத்தை தானே செஞ்சு கொடுக்குது, ஏன் நீ செஞ்சு கொடுத்தா என்ன? அத்தை கிட்ட கேட்க யாரும்னு நினைச்சிட்டியா? நான் இருக்கேன். ஏட்டா, நீ ஜாலியா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வாயட்டா. நான் எங்கடா போறது? ஐயோ என்ன, நான் எங்க போறதுன்னு கேக்குறேன். எங்க அம்மாவெல்லாம் பாரு, நீ விட்டதுல இருந்து எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே சண்டை. எதுக்குடா? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், பத்திரத்தை கொடுன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. பத்திரமா? என்ன பத்திரம்டா? தெரியலையா, அது உன் மவளை தான் கேட்கணும் என்ன பத்திரம்னு. பாத்துக்க, என் மவ நிலைமைய பாத்துக்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அவ அண்ணா அசிங்கப்படக்கூடாதுன்னு எனக்காக உதவி செய்ய போய் இப்ப ஆத்தா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டா. இதுல உங்க மவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பணம் கொடுத்து பத்திரத்தை மீட்க வேண்டியது நாம, அவ பாட்டுக்கு வந்து தங்கியிருக்க வேண்டியதானே? ஆமா, அவ பாட்டுக்கு வந்து தங்கியிருந்தா அப்படியே ஆளும் போலும் ஆக்கி போட்டுதா அவளுக்கு இலைய நீட்டி மடிச்சு வடிச்சு கொட்டுருவ பாருங்க. அது ஒண்ணுதான் கேடு. நீ விட்டதும் மாவு மட்டும் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா? நான் காலத்துக்கு அந்த அடுப்பிலேயே கிடந்து அவிஞ்சு தொலையணுமா? என்ன பண்றது, நமக்குலாம் இந்த வீடை விட்டா வேற என்ன கதி இருக்கு? நம்ம புருஷன் நம்மள எங்க கூப்பிட்டுக்கிட்டு போறாரு, இங்கே வந்து சாக வேண்டியதேன். ஏன்டி என் மவளுக்கு போன் போடுன்னு சொன்னா அப்படியே போறேன். உங்க மவளுக்கு போன் போட்டுலாம் வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்தா இந்நேரத்துக்கு நீங்க பேசிக்கிட்டு இருந்தது அங்க அவளுக்கு காதுல விழுந்திருக்கும். பொழுது சாயத்துக்குள்ள பொட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்பி வந்துருவா பாருங்க. என் பிள்ளைக்கு என் மேல அம்புட்டு பாசம். ஆமா பாசம் தான். இல்ல சாமி, ஆச்சிக்கு கைகாலெல்லாம் சேர்த்து அழுத்து விடியா, ஒரே வழியா இருக்கு. ஆமா, உன் அத்தைக்காரியை எதுக்கு நீ இங்க கூப்பிட்டுட்டு வந்த? அவன் இங்கேயே தங்குவாளா போயிடுவாளா? ஏன் எங்க அத்தைக்காரியை கூப்பிட்டுட்டு வந்தா உனக்கு என்ன? அத்தை எங்க கூட தான் இருக்கும். உன் ஆத்தாளுக்கும் புத்தி இல்ல, உனக்கும் புத்தி இல்ல. எவனையாவது குருடனும் உடவனையா பார்த்து அவளை கல்யாணம் கட்டி தள்ளாம சும்மா கூடையே வச்சுக்கிட்டு சுத்துறிய. அவளுக்கு எவனாவது குருடனையும் உடனே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தானே, இதுக்கு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்ச? உன் மவ வந்த பிறகுதான் எங்க அப்பா குடிச்சு ஒண்ணும் இல்லாத போயிட்டாரு. இதெல்லாம் உனக்கு யார்கிட்ட சொல்றது? எங்க ஆச்சி தான் சொல்லும். அந்த சண்டல சிரிக்கி உன்னை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கா. இந்த சண்டல சிரிக்கி உன் மவ தானே? நீ ஒரு ஆளுன்ட்டு வாங்கிட்டு பேசுற மாதிரி தான் விடுற கால. ஆத்தே அம்மா சாமி காலை உடைச்சு விட்டானே பாவி பைய போவன். நல்லா வேணும், எங்க அப்பாவே திட்டுறியா? ஐயோ சின்ன பிள்ளைன்னு பார்த்தா விஷம் அம்புட்டு விஷமா இல்ல இருக்கான். மா ரசத்தி,
வாமாங்க கொஞ்சம். வந்துட்டீங்களா மாமா? வாங்க வாங்க. ஏங்க வந்தவர் உள்ள வந்து நேர பொட்டலத்தை கொண்டு வைக்காம என்ன வாசல் நின்னுக்கிட்டு அக்கம் பக்கத்துக்காரையும் மோப்ப பிடிச்சாலும் என்ன ஆவறது? யார் மாப்ப பிடிப்பா? இந்த உன் ஃப்ரெண்டுவ இந்த சின்ன பொண்ணு வசந்தி தான் பிடிப்பாளுவ. இதை கொண்டு வை. நான் செத்த அப்படி குளிச்சுட்டு வரேன். என்ன வெய்ய அடிக்குது சாமி. கட்டையெல்லாம் தண்ணி ஊத்துன மாதிரி வேத்து போயிடுச்சு. இந்த மீனாட்சி வந்திருக்கான்னு சொன்னா காணோம். உள்ள படுத்திருக்கா. இப்ப ஒரு துண்டு ஒன்னும் ஒரு வேட்டி ஒன்னும் எடுத்து வை. ரூமுக்குள்ள வந்து துணி மாத்த முடியாது. இந்த நான் குளிச்சுட்டு வந்தாரு என்ன. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். அம்மாவுக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்டல? குடுத்துட்டேன் மாமா, வச்சு கொடுத்துட்டேன். மாமா இது செத்த புடிவா யார போன் அடிக்கிறாங்க, யாருன்னு கேட்டுட்டு வர. எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மீனாட்சி வந்துட்டாளா இல்லையான்னு கேப்பா. போன் எடுத்து பேசு. உங்க தங்கச்சி இல்ல மாமா, இது புது நம்பர்ல இருந்து வந்திருக்கு. யாருன்னு தெரியலையே, எடுத்து பேசு. வசந்தி லோன் கரண்ட நம்பர் தரம்னு சொன்னா லோன் கரனா இருப்பானா? தெரியலையதா, பேசு. எடுத்து பேசினா தானே தெரியும். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு. ஹலோ ஹலோ யாரே? ஹலோ டயனா இருக்காங்களா? டைனாவா? டைனா இருக்காங்க. நீங்க? அடி, இல்ல மாமா, யாரும் ஆம்பளை பேசுறாவ, டைனாவை கேக்குறாவ. டயனாவை கேக்குறவளா? யாருன்னு விசாரி. யாருங்க நீங்க? எதுக்கு டைனாவை கேக்குறியா? என்ன வேணும்? டயனாவுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். டைனாவுக்கு தெரிஞ்சவங்களா? யார் நீங்க? உங்க பேரை சொல்லுங்க. டைனாவுக்கு தெரிஞ்சவங்கன்றீங்க, என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? டைனா எதுவும் என் நம்பர் கொடுத்தாளா? கேளு கேளு. ஆமா, டயனா தான் உங்க நம்பர் கொடுத்தாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன வேணும்? யார் நீங்க? டயனா போன்ல கூட நீங்க பேசுனீங்களே, நீங்க ராசாத்தி தானே? டைனா போன்ல நான் பேசுறேனா? என்ன உளறிய? விவரமா சொல்லுங்க. ஹலோ, நேற்று காலையில டயனாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தால டாக்டர் ஹரிச்சந்திரன், நான் தான் பேசுறேன். டாக்டர் இருங்க பொறுங்க, உங்கள்ட்ட சொல்றேன். பக்கத்துல யாரு இருக்கா? ஏன் கேக்குறியா? என்ன வேணும்? என்ன வேணும்? எதுக்கு போன் பண்றீங்க? ஏங்க பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. டயனா வந்து ரிப்போர்ட் வாங்க சொன்னேன். டக்ளஸ் கட்டியும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க இன்னும் வந்து ரிப்போர்ட் எல்லாம் வாங்கல. அவங்களுக்கான ரெடி பண்ணி வச்ச ரிப்போர்ட் அப்படியே இருக்குங்க. ரிப்போர்ட் வாங்கலையா? என்ன ரிப்போர்ட்? என்னங்க சொல்றீங்க? காலையிலயும் சொன்னீங்க, இப்பயும் சொல்றீங்க. ஏங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்கேன் பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேணாமா? எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். நீங்க அவங்க கிட்ட போய் டாக்டர் ஃபோன் பண்ணாருன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஹலோ ஹலோ, ரிப்போர்ட்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேணாம். பிள்ளைங்க இல்லையா ரிப்போர்ட் எதுக்கு? ஏங்க என்னடி போன வச்சுட்டாரு. என்ன இவரு? யாரு பேசுனது? என்னவா ரிப்போர்ட்டுங்கிற டயனாங்கிற? நேற்று காலையில டைனா செல்லுக்கு போன் வந்துச்சா, அவ குளிச்சுட்டு இருந்தா, நான் தான் எடுத்து பேசினேன். இது டாக்டர் ஹரிச்சந்திரன் பேசுறேன். டைனா எப்படி இருக்கா? அவ ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் ரெடியா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு எப்ப வரவன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இல்லைங்க வரமாட்டா, அவளுக்கு அபாசனம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இது டாக்டர் உடனே அபாசனம் ஆயிடுச்சா என்ன என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னம்மா இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு பேசிவிட்டு டைனா வந்து போன் பண்ணுங்க, அவள்கிட்ட சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. நானும் சரி டைலர் கிட்ட சொன்னேன். இப்போ என்னன்னா டைனா போன் போட்டா எடுக்கலையா, அதனால எனக்கு போன் போட்டு ரிப்போர்ட் வந்து வாங்கிக்கோங்கிறாரு. ஆமாமா, ஆஸ்பத்திரியில எல்லாம் இப்பெல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கலன்னா அப்படியே போன் பண்ணி கேட்பாவ. தெரியலையடி, தனியார் ஆஸ்பத்திரியில செத்த பணத்தையே உசுரோட இருக்காங்கன்னு காட்டி பணத்தை கொடுக்குறாங்க. 80 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்ணாங்களா, 80 ரூபாய்க்கு ரிப்போர்ட் வாங்கணுமோ தெரியலையே. டைனா வேற என்ன சொன்னா, பெரிய பணக்கார ஆஸ்பத்திரி நான் பாக்குறதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால இப்படி போன் பண்றாங்களோ என்னவோ. என்னன்னு தெரியல மாமா, 2-3 நாளா டைனா மூஞ்சும் சரியில்லை. அடிக்கடி அவளுக்கு போன் வந்துகிட்டு இருக்கு. போன் எடுத்து பார்த்தாலே அவன் மூஞ்சி மகரையெல்லாம் குப்பீர்னு வேர்த்து போகுது. ஏன்னா ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த டாக்டர் ரிப்போர்ட் வாங்கணும் எதுவும் மிரட்டானா? சரி, இதெல்லாம் எதுவும் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காது. தம்பிக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும். ஏன் நீ சூடு ஆறுது பாரு, எடுத்துக்கொண்டு சாப்பிடு, நான் குளிச்சுட்டு வரேன். என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ சரி, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு மறுபடியும் நம்மளுக்கு சண்டை எதுக்கு? இந்த மாதிரி போன் அந்த விஷயத்தை நான் அவகிட்ட சொல்றேன். இல்ல டைனாவை கூப்பிடு, என்னான்னு விசாரிக்கும். உன் நம்பருக்கு போன் பண்ணி டைனாவை கேட்கறவனா எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? உனக்கு எதுக்குடி போன் போடணும்? அது எனக்கு என்ன கர்மம் தெரியும்? தெரியலையா? கூப்பிடு அவளை. ஏனா கொஞ்சம் இங்க வா. டாக்டர் நீ அவனும் போய் சொல்லி எதுவும் பணத்தை கொடுக்குறானா? ஒன்னும் புரியலையே. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே மாத்திரை மருந்தெல்லாம் மாத்தி கொடுக்குறாவ. நல்லா இருந்தவளுக்கு திடீர்னு அபாசனம் ஆகுதுன்னா அப்ப இந்த டாக்டர் பையன் எதுவும் மாத்திரை மருந்து மாத்தி எழுதி கொடுத்துறானோ? இவ பொம்பளை டாக்டர்கிட்ட போகாம எதுக்கு ஆம்பளை டாக்டர்கிட்ட போனா? டக்ளஸ் தான் கேட்கணும், என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்னக்கா மாமா பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாரா? வாங்கிட்டு வந்துட்டமா. உன் அக்காவுக்கு இப்போ ஒரு போன் வந்துச்சு. யார் போன்ல? ஏனா நேத்து வாஞ்சலில பேசினார்ல டாக்டர். என்ன சொன்னாரு? எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணனும்? என்னக்கா பேசுறீங்க? என்னக்கா சொன்னாரு? என்ன சொன்னாரு? இது சொன்னாரா? எம்மா ஏன் அப்படி பயந்துச்சு அவரு? எதுக்கு பயப்படுற? இல்லக்கா எனக்கு போன் பண்ணிட்டே இருந்தாரு, நான் போன் எடுக்கல. அதான் உங்க நம்பர் எப்படி அவருக்கு தெரியும்? ஏக்கா நீங்க எது நம்பர் கொடுத்தீங்களா? எங்களுக்கு எப்படிமா நீ பாக்குற டாக்டர் தெரியும்? நீ எதுவும் நம்பர் கொடுத்தியான்னு கேட்கலாம்னு தான் உடனே வர சொன்னேன். அந்த டாக்டர் என்னவோ ரிப்போர்ட் வாங்கல, பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிக்கிறேன். டாக்டர்னு பேர் சொன்னது எதுக்கு நீ இப்படி பயப்படுற? இல்ல பயலாம் இல்ல. அந்த டாக்டர் வீட்ல எல்லா நம்பரும் எழுதி வாங்குனாங்கல்ல, அதுல உங்க நம்பர் தான், அக்கா நம்பர் தான் கொடுத்தேன். அந்த நம்பர் எடுத்து போன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. என்ன இவங்க ஒரு ரிப்போர்ட்டுக்காக குடும்பத்துக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி என்ன மாமா அந்த டாக்டர் இப்படி பண்றாங்க? எனக்கு பயமா இருக்கு மாமா. எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கானா? என்னமா சொல்ற? நான் போன் பண்ணி என்ன ஏதுன்னு விஷயத்தை விசாரிக்கட்டுமா? இல்ல வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ரிப்போர்ட்டை வாங்கிட்டா போதும். நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. சரி நான் பாத்துக்கிறேன். வேற எதுவும் பேசலக்கா? அவரு வேற எதை பத்தியும் சொல்லல? எதுவும் சொல்லலக்கா? இல்லம்மா எதுவும் சொல்லல. சரிக்கா சரி, இனி அந்த நம்பர் எது போன்ல வந்துச்சுன்னா என்கிட்ட கொடுங்க. நீங்க பேச வேண்டாக்கா, என்கிட்ட கொடுங்க. சரி தந்தா, பிரியாணி கொண்டு போய் சாப்பிடு. இல்ல எனக்கு வயிற்று கலக்குது, நான் பாத்ரூமுக்கு போறேன். பிரியாணி எனக்கு வேண்டாம். என்ன இந்த டாக்டர் இப்படி எல்லாம் பண்றான்? ஐயோ 2 லட்சம் பணத்துக்கு நான் எங்க போறதுன்னு தெரியல. என்ன பண்ண போறேன்?
இவ எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன் மாமா. என்னவோ ஒரு ரகசியம் இருக்கு, என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா இவ. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, விடு. போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்.